ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோதுமை ரவையில் அல்ஜீரியன் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்ட்டு. இது வந்து முதல்ல பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. இது கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடணும். வேணால் தக்காளி நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது கூட வந்து உப்பு, பப்ரிக்கா தூள் ஒரு 4 ஸ்பூனு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட வந்து கத்திரிக்காயை வந்து ஒரு 4 கத்திரிக்காய் பொடியாக வெட்டி போட்டுங்க. ஒரு பெரிய குடமிளகாயை நல்லா வெட்டி போட்டுங்க. நல்லா வதக்கட்டும். இதில் வந்து 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு நல்லா இது கொதிக்க விடுங்க. கோதுமை ரவையை நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடின அப்புறம் இது நல்லா வெந்து வரும். வெந்த அப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ தான் வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது கூட நம்ம வந்து கறி, ஸ்டெக்கு அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம்.